இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 6 சம்மை பார்க்க போகிறோம். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 சம்முக்கு முன்னாடி ஃபார்மேட் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அந்த ஃபார்மேட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் வந்து அசட்ஸு லைபிலிட்டி, அசட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைபிலிட்டி மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேபிட்டல் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கான ஃபார்மேட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டோட மாடல் அப்படின்னு பார்த்தோம். மாடல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன் வேர்ட்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார்மேட் படிச்சுட்டு நம்ம இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் ஆஃப் சாந்தி ஆஸ் ஆன் 31st December 2018. சாந்தியோட அந்த இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. சரியா? பேலன்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். இப்போ இதில் வந்து எது அசட்டு லைபிலிட்டி அப்படின்னு நம்ம பிரித்து இது பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சம் போடுறது. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது ஒரு அசட்ஸ். சரிங்களா? பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. அடுத்து மிஷினரி அசெட், ஃபர்னிச்சர் அசெட், சண்டரி கிரெடிட்டார்ஸ் அது லைபிலிட்டி. சரிங்களா? லைபிலிட்டி செட்டில் போட்டுரும். ஸ்டாக் வந்து அதுவும் அசெட்ஸ், டெப்டார்ஸ் வந்து அசெட்ஸ். அடுத்து கேஷும் அசெட். சரிங்களா? இப்போ நமக்கு எது அசெட்ஸ் எது லைபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுட்டா சம் ஈஸி. ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. as on 31st December 2018. சரிங்களா? லாஸ்ட் டேட் கொடுத்துனா கால்குலேட் கேபிட்டல் அசெட் தட் டேட். கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஹெட்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி. யாரோட புக்ஸ் இது? சாந்தின்றவங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st December 2018 அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம். சரிங்களா? ஹெட்டிங் எழுதிட்டு இப்போ அசெட்ஸ் வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் வந்து லைபிலிட்டி அமௌண்ட். சரிங்களா? இப்படி போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ். ஏன் கேஷ் எடுத்து எழுதுறாங்க அப்படின்னாக்கா இது ஒரு லிக்விட் அசெட். கேஷு, கேஷ் அட் பேங்க்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிடுங்க. இப்போ கேஷ் வந்து ஸ்டாக். கேஷு ஸ்டாக்கு. ஸ்டாக் எங்க இருக்கு? 45,000. சரிங்களா? அடுத்து வந்து டெப்டார்ஸ். டெப்டார்ஸ் வந்து கரண்ட் அசெட்ஸ், அதனால அதை எடுத்து எழுதிடுவோம். பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் எடுத்து போட்டுருங்க. அடுத்து ஃபிக்ஸட் அசெட்ஸ், மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ். மிஷினரி வந்து 60,000, ஃபர்னிச்சர் வந்து 10,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா சண்டரி கிரெடிட்டார்ஸ் இருக்கா? ஓகே. அப்போ சண்டரி கிரெடிட்டார்ஸ் வந்து 25,000. பில்ஸ் பேயபிள் வந்து 4,000 எடுத்து எழுதுறீங்க. இப்போ அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா 1,95,000. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 60,000 ஒரு 10,000 70,000. 70யும் 70யும் 1,40,000. 1,46,000. இந்த 4 ஆட் பண்ணீங்கன்னா 1,50,000. 1,50,000ஓட ஒரு 45,000 ஆட் பண்ணீங்கன்னா 1,95,000. 1,95,000லேருந்து 25,000 மைனஸ் பண்ணால் 1,70,000. அந்த 1,70,000ல ஒரு 4,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 1,66,000. சரிங்களா? நம்ம எடுத்து எழுதி மைனஸ் பண்றதை விட ஆட் பண்றதை விட அதே அப்படியே ஆட் பண்ண நம்ம வந்து இந்த டிஜிட்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அசெட்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த லைபிலிட்டியை மைனஸ் பண்ணிங்கன்னா 1,66,000 வந்து கேபிட்டல். ஓகேங்களா? சரிங்களா? இதை ஆட் பண்ணி நம்ம லெஸ் பண்ணா கிடைக்கிறது தான் இந்த கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்து வந்து இல்லஸ்ட்ரேஷன் 7. இல்லஸ்ட்ரேஷன் 7ல பார்த்தீங்கன்னா நம்ம சேம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் அடுத்தது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுமே இதில் சேர்ந்து வரும். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் 5 அதாவது எக்ஸசைஸ் 1லேருந்து 5th வரைக்கும் வர அந்த ஃபார்மேட்டு ப்ளஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா 6th இல்லஸ்ட்ரேஷன் அதில் வர ஃபார்மேட் ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் போட போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் 1st April 2017 கணேஷ் ஸ்டார்டட் இஸ் பிஸ்னஸ் வித் எ கேபிட்டல் ஆஃப் 75,000. 1st April கணேஷ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ முதலோடனா 75,000 முதல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. he did not maintain ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவர் வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல. ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹிஸ் புக் as on 31st 3 2018. அவருடைய இறுதி இருப்பு இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷு, ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட், அதே மாதிரி எது அசெட்ஸ் எது லைபிலிட்டி அப்படின்றத இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா லிக்விட் அசெட்ஸ் அதான் ஃபர்ஸ்டா போட்டுறாங்க 5,000.
அடுத்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் சோல்ட். சரிங்களா, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 18,000. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள், இதுவும் ஒரு அசெட்ஸ். ஃபர்னிச்சர் ஒரு அசெட்ஸ். சரிங்களா, லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஒரு அசெட்ஸ். அசெட் சைட்ல இதெல்லாம் வரணும். டெப்டாஸும் அசெட். அடுத்து கிரெடிட்டாஸ் வந்து லைபிலிட்டி சைடு. அடுத்து கேஷ் அட் பேங்க் வந்து அசெட் சைடு. பில்ஸ் பேயபிள் வந்து லைபிலிட்டி சைடு. சரிங்களா, இப்போ எது எந்தெந்த சைடு வரணும் அப்படின்றத நம்ம கொஸ்டினை வாசிக்கிறப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து டியூரிங் த இயர் யூ வித்ரா 15,000. அவர் வந்து பணத்தை எடுக்கிறாரு பிசினஸ்ல இருந்து. எதுக்காகனா ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ், சொந்த பையனுக்காக எடுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரோடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல். ஃபர்தர்னா அடிஷ்னலா எவ்வளவு கேபிட்டல் போடுறாருன்னா 20,000. சரிங்களா, கால்குலேட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டா லாஸா கணக்கிட சொல்றாரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு அவருடைய இறுதி முதல், அதாச்சும் க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இங்க இருக்கு. நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் கேபிட்டலா இருக்கணும், க்ளோசிங் கேபிட்டலா இருக்கணும். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுல இருந்த அசெட்ஸ் எல்லாம் எடுத்து இங்க எழுதிடும். அசெட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா 1,03,000. இந்த ரெண்டு லைபிலிட்டி பாத்தீங்கன்னா 15,000. 1,03,000ல இருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 88,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பாக்குறப்போ க்ளோசிங் கேபிட்டல் வந்து 88,000, டிராயிங்ஸ் வந்து 15,000. சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கு. நம்ம க்ளோசிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,03,000 அட்ஜஸ்டட் கேபிட்டல். இப்போ லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அதாவது ஃபர்தர் கேபிட்டல் போட்டிருந்தாங்க இல்லைங்களா கொஸ்டின்ல, அதுதான் அடிஷனல் கேபிட்டல் 20,000. இந்த அடிஷனல் கேபிட்டல மைனஸ் பண்ணீங்கன்னா 83,000 வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா, அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங். இந்த ஃபார்மேட்டை எழுதிட்டு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் ஆன் 1/4/2017. அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு போட்டாரு? 75,000. அதை லெஸ் பண்ணீங்கன்னா 8,000 வந்து நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா, இப்போ அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 8. இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறது தான். ஆனா இதுல வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ டேவிட் டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவர் ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல. ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆர் கிவன் ஃப்ரம் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/4/2018, அதாச்சும் ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன். அவருடைய இயர் தொடக்கத்துல ஓப்பனிங்ல அவருடைய அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 31/3/2019 இயர் எண்ட்ல அவருடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த இயர் தொடக்கத்துல இருக்கு இல்லைங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ளோசிங் பேலன்ஸை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த க்ளோசிங் அமௌண்ட் எல்லாம் எடுத்து போடணும், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. இப்ப பாருங்க, இப்போ வந்து கேஷ் கொடுத்துருக்காங்களா, கேஷ், ஸ்டாக் ஆஃப் கேஷ் உங்களுக்கு தெரியும், அசெட் சைட் போடணும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து அசெட்ஸ், சன்ட்ரி டேட்டாஸ் அசெட்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. லோன் வந்து ஒரு லைபிலிட்டி. சரிங்களா, அப்புறம் பிசினஸ் பிரிமிசஸ் அதுவும் ஒரு அசெட், ஃபர்னிச்சரும் அசெட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட். சரியா, கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 1 April, அதாவது 1st April 2018. இப்போ ஃபர்ஸ்ட் அசெட் சைட்ல கேஷ் வந்து எவ்வளோ, இந்த ஓப்பனிங் 43,000 அதை எடுத்துட்டு வந்து போடுறோம். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 1,20,000. சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் டேட்ல இருக்கிறது 84,000. அடுத்து பிசினஸ் பிரிமிசஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,50,000. ஃபர்னிச்சர் வந்து 33,000. இங்க வந்து நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் லோன் எங்க வரும், லைபிலிட்டி சைடு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 1,05,000, லோன் வந்து 25,000. சரிங்களா, இப்போ இந்த அசெட் சைடு எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 5,30,000 வருது. சரிங்களா, இப்போ
liability side total பண்ணீங்கன்னா 1,30,000 வருது. இப்போ 5,30,000 இருந்து 1,30,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 4,00,000 வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். சரிங்களா? இப்போ அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கேஷ். இப்போ கேஷ்னா இப்போ இந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, 29,000 இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த இதுதான் போடணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அசட்ஸ் லைபிலிட்டி எல்லாம் வந்து இதை தான் எடுத்துக்கணும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 1,30,000, சண்டே டேட்டாஸ் 1,10,000. சரிங்களா? பாருங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 1,30,000, சண்டே டேட்டாஸ் வந்து 1,10,000, பிசினஸ் ப்ரெமிசஸ் வந்து 2,50,000, ஃபர்னிச்சர் வந்து 45,000. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங்ல இருந்து தான் நம்ம 31/3/2019 டேட்ல இருக்கிறது தான் எடுத்து எழுதுறோம். அதே மாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸ் 1,05,000, லோன் வந்து 25,000. அதையும் பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலுக்கு 1,02,000 வந்து சண்டே கிரெடிட்டார்ஸ். சரிங்களா? அடுத்து லோன் வந்து 20,000. இப்போ நம்ம அசட் சைடெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 5,64,000. லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா 1,22,000. 5,64,000 இருந்து 1,22,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 4,42,000 வரும். சரிங்களா? இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 4,00,000. க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. இப்போ டிராயிங்ஸ் அடிஷனல் கேபிட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, introduce further capital, additional capital வந்து 45,000. withdraw 2,500 per month. இப்போ 2,500 ஒரு மந்த்துக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை இயர்க்கா கண்டுபிடிக்கணும். 2,500 into 12 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 30,000 வரும். 2,500 into 12 வருஷத்துக்கு 12 மாசங்கள். இப்போ 30,000 வந்து எடுப்போம் டிராயிங்ஸ். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. இந்த ஃபார்மேட் எழுதிக்கிறீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் போட்டு ஃபார்மேட் எழுதிட்டு க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000, ஆட் டிராயிங்ஸ் 30,000. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4,72,000 வரும். இதுல இருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 45,000 லெஸ் பண்ணீங்கன்னா 4,27,000. சரிங்களா? இப்போ இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதுல இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 4,00,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 27,000 வந்து ப்ராஃபிட். சரிங்களா? தேங்க்யூ.